ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஒரு அருமையான டேஸ்ட்டில் மசாலா வறுத்தரைச்சி மீன் குழம்பு பண்ண போகிறோம், கிராமத்து ஸ்டைலில். இந்த ஸ்டைலில் நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப இதே டேஸ்ட்லேயே வைக்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. கம்மன் வாசனையோட டேஸ்ட் வந்துட்டு எவ்வளோ நாளானாலும் அந்த டேஸ்ட் வந்து நாக்கிலே நிற்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அந்த குழம்பு வைக்கிறதுக்கு வெலை மீன் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ வெலை மீன் வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இருக்காதுங்க. ரொம்பவே ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம் இந்த மீனை. எந்த மீனாக இருந்தாலுமே இதே மாதிரியும் சுத்தம் பண்ணிடலாங்க. நீங்கள் குழம்புக்கு எந்த மீன் வேணாலுமே எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். இது எதுக்குன்னா இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இந்த மசாலாவுக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மல்லி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும். இப்போ மிளகாய் வத்தல் 4 மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சு. இந்த மசாலா வறுத்து அரைக்கிறது வந்துட்டு எண்ணெய் சேர்த்து வறுத்து அதாங்க நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை நல்லாயிருக்கும். மிளகு சேர்த்துருக்கேங்க. இப்போ 4 பூண்டு பற்கள். மிளகு வந்துட்டு ஒரு 20 போல் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. எல்லாமே அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 தக்காளி வந்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கெலாம் வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் மண் சட்டியில் வச்சிங்கன்னா சொல்லவே வேணாங்க, அதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ கடுகு போட்டாச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இந்த புளி கரைச்சி நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 2 மிளகாய் வத்தல் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மிளகாய் நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அந்த நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டோட ரகசியமே இதுதான். இப்போ வந்துட்டு நம்ம மீதி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்தோன்னா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி வெங்காயமும் அதனால் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கும்போது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி மசாலாவை நம்ம வதக்கி விட்டு வச்சோம் அப்படின்னா இல்லை ஒரு கலர்ஃபுல்லாக அது டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த பச்சை மிளகா வந்துட்டு நான் ஒரு 3 பச்சை மிளகா வந்துட்டு நீல வாக்கில் கீறி வச்சுருந்தது இதோட சேர்த்து வதக்கிக்கலாங்க. லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு அதிகமாக வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் மசாலா வந்துட்டு வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மிக்சி ஜாரையே கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம மல்லித்தலை பறிச்சுட்டு வந்துடலாங்க. இது மாதிரி நம்ம தொட்டியில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நிறைய வாட்டி இதில் பறிச்சாச்சு. நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம உடனே வந்துட்டு நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. சின்ன ஒரு பாக்ஸ் இருந்தாலுமே அதில் கொஞ்சமாக மண் நிரப்பி நம்ம மல்லி புதினா இதெல்லாம் போட்டு வச்சோனாலே நம்மளுக்கு வந்து சமையலுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ இதை முடித்து நம்ம வந்துட்டு கழுவிட்டு ஒரு முடிச்சு போட்டு வேர்லாம் எடுத்துகிட்டு நம்ம குழம்புக்குள்ளே போட்டாச்சு. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ மீன் துண்டுங்களை அதோட சேர்த்துக்கலாம்.
நீங்கள் எந்த வகை மீன் சேர்த்தாலுமே இந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முறையில் நீங்கள் குழம்பு வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். இப்போ நம்ம மூடி வச்சலாம். இந்த டைமில் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே குழம்புக்கு வந்துட்டு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இறக்கணும் அப்படின்னு சொன்னால் மீன் குழம்பு கம்ம வாசனையோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. மல்லித்தலை தூவியாச்சு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.